ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி. மாதந்தோறும் இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியில் பிற்பகல் வேளையில் ஆச்சாரக்கோவை என்ற அறநூலுக்கு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சாரம் என்பது நன்னடத்தை, நன்னடத்தையிலையும் நற்பண்புகள்னு பொதுவான சாமானியமான பண்புகள், பழக்க வழக்கங்கள், நல்லொழுக்கம்னு சொல்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்தது. திருக்குறள் முதலான நூல்களில் அந்த பொதுவான தர்மம் விரிவாக பேசப்படுகின்றது. அன்புடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, பிறனில் விழையாமை, இப்படி இனியவை கூறல், பயனில சொல்லாமை, இதெல்லாம் சாமானிய தர்மம். சாமான்யமாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய, எல்லோருக்கும் பொதுவான நற்பண்புகள். அதெல்லாம் நற்பண்புகள்னு பேர். நற்பண்புகள்னா மனம் சார்ந்தது, நம்ம மனதில் இருக்க வேண்டிய குணங்கள், நற்குணங்கள். அது அடிப்படையில் சில நடைமுறை பழக்க வழக்கங்கள் அதுவும் இருக்கு. ஆச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது தர்ம சாஸ்திரங்களில் பெரியோர்களால் நித்தியமாக அவசியமாக செய்யப்பட வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை அதற்கு ஆச்சாரம்னு பேர். பெரியோர்களால் பின்பற்றப்பட்டவை. இல்லை, சில விஷயங்களுக்கு நமக்கு காரணங்கள் புரிந்து கொள்ள முடியலாம், சில ஆச்சாரங்களுக்கு காரணம் தெரியாது. பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், ஸ்ரத்தையோட நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதான் ஆச்சார விஷயத்தில். ஆனால் இந்த ஆச்சார விஷயங்கள் மதத்துக்கு மதம் மாறுபடலாம். பொதுவாக திருடாமை, கொல்லாமை, இதெல்லாம் எல்லா மதத்திலையும் சமமாக இருக்கு. சமமான எல்லா மதத்துக்கும் பொதுவான குணங்கள் என்பது இருக்கு, பொது பண்புகள்னு எடுக்கலாம். ஆனால் ஆச்சாரம் என்பது அந்தந்த தேசத்துக்கும் காலத்துக்கும் இடத்துக்கும் மரபுக்கும் தகுந்தாற் போல மாறுபடக்கூடியது. அதனால் மதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடியது. அதனால் இது நம்மளுடைய ஹிந்து தர்மம், நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நடத்தை விதிகள். அதனால இதனுடைய பிரயோஜனம் சிலது நமக்கு நேரடியாக தெரியும். அறிவியல் சார்ந்து இருக்கிறது அல்லது சுகாதாரம் சார்ந்து இருக்கிறது நம்மளால நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சில விஷயங்களுக்கு அப்படி நேரடியான பலன் தெரியாத பொழுது அதற்கு அதிர்ஷ்டமான பலன் இருக்கு. அதான் புண்ணியம்னு சொல்றோம். இப்போ இதை கடைபிடிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை, கண்கூட எந்த நன்மையும் தெரியலையே அப்படின்னா அதற்கு அதிர்ஷ்டமான பலன், புண்ணியம்ங்கிற பலனானது இருக்கும். அது அந்த ஜீவனை சம்ஸ்காரப்படுத்தக்கூடியது. அதான் சென்ற வகுப்புல சொன்னேன், தர்மம்ங்கிறது தத்துவ நோக்கில் வடிவமைக்கப்பட்டது. நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற தத்துவ திருஷ்டி எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தர்மமானது மாறுபடும். நம்மளுடைய ஹிந்து தர்மம் என்பதற்கு ஒரு தத்துவ திருஷ்டி இருக்கு. அந்த தத்துவ திருஷ்டியினுடைய அடிப்படையில் தான் தர்மத்தை சொல்லி இருக்கிறார்கள். நம்மளுடைய தத்துவ திருஷ்டி அல்லது நம்மளுடைய சனாதன தர்மம் வாழ்க்கைக்கு கொடுக்கிற நோக்கம், மேலான லட்சியம் இறைவன், இறைவனை அடைதல் என்பதுதான். இறைவனை அடைதல் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய, எல்லா ஜீவர்களுடைய இறுதியான லட்சியம். அதற்கு மேல லட்சியம் கிடையாது. அதற்கு கீழே சின்ன சின்னதா அறம், பொருள், இன்பம்னு லட்சியம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தற்காலிகமான லட்சியம். அது ஒரு ஜீவனுக்கு முழுமையான நிறைவை தராது. அதனால முழுமையான நிறைவை அடைவிக்கின்ற மோட்சம் என்பதுதான் இறுதி லட்சியம். அந்த மோட்சம்ங்கிறத இறைநிலைன்னு சொல்றோம். அதனால இப்பொழுது மனித பிறவியா இருந்தாலும், இப்பொழுது நம்ம மனித உடல்ல இருந்தாலும், அதனால சாமிஜி அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க, மனித உடலை எடுத்திருக்கின்ற ஜீவன். அதனால இப்போ ஒரு ஜீவன்கிறது உள்ள தனியா இருக்கு, இப்பொழுது மனித உடம்புல இருக்கு. அதனால நம்மளால பேச முடியுது, கேட்க முடியுது, அறிவு சார்ந்த நூல்களை படிக்க முடிகிறது, ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே ஜீவன் மனித உடல் இல்லாம வேற ஏதாவது ஒரு உடல் எடுத்திருந்தா
அந்த உடலுக்கு என்ன கட்டுப்பாடு வரையறை இருக்கோ அதற்குள்ளதான் செயல்பட முடியும். அங்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், இந்த சாஸ்திரங்களை படித்தல் கேட்டல் என்பதோ அல்லது புதிதா புண்ணிய பாபத்தை செய்தல் என்பதோ மோட்சத்திற்கான சாதனைகளை செய்தல் என்பதோ இல்லை. ஆனா மனித பிறவி மேலானதா மோட்சத்தை அடைதல் என்ற சாதனைக்கு சாதனமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால மனித பிறவி மேலானது. அப்படி மனித பிறவி எடுத்திருக்கக்கூடிய ஜீவன் தான் மோட்சத்தை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை இந்த மனித பிறவியிலிருந்து செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் சாஸ்திரம் ஆச்சாரமா சொல்லி இருக்கின்றது. அதனால இந்த ஆச்சாரங்கள் மனிதனை சம்ஸ்காரப்படுத்தக்கூடியவை, மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியவை, உள்ள இருக்கக்கூடிய ஜீவனை, மனிதனைங்கிறத விட அந்த ஜீவனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவக்கூடியவை. அதனால இந்த ஆச்சாரங்கள் முக்கியத்துவம் உடையவையாக இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆச்சாரத்தோட முக்கியத்துவம் நமக்கு அப்பதான் தெரியும். இதை செய்யலைன்னா என்ன? பொதுவாக பசங்க கேட்பாங்க, இதை செய்யலைன்னா என்ன? முதல் கேள்வியே செய்யலைன்னா என்ன அப்படின்னு. சிலருக்கு செய்யலைன்னா என்னங்கிறத நம்மளால பதில் சொல்ல முடியும், காரணம் சொல்ல முடியும், என்ன ஆகுங்கிறத சொல்ல முடியும். சில விஷயத்துக்கு சொல்ல முடியாது. அப்போ என்னங்கிற கேள்வி கேட்காம செய்ங்கிறத தான் சொல்லணும். அதனால இது ஸ்ரத்தையோட பின்பற்றப்பட வேண்டியது. நம்ம சென்ற வகுப்பு வரைக்கும் பார்த்திருக்கிறது 48 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். சென்ற வகுப்புல இறுதியா பார்த்த பாடல், கல்யாணம் தேவர் பிதிர் விழா வேள்வி என்று ஐவகை நாளும் இகழாது அறம் செய்க, பெய்க விருந்திற்கும் கூழ். அறம் செய்க, விருந்திற்கு உணவு கொடுக்க. இதான் இந்த பாடல 2 விஷயம். எப்ப? 5 நாட்கள், 5 சமயங்கள்ல நாம இந்த 2 அறத்தையும் செய்ய வேண்டும். ஒன்னு அறம் செய்க. அறம் செய்கிறது இங்க அறம்ங்கிறது தானம். தானம் கொடுக்கிறது. தானம் கொடுக்கிறது பொருளா கொடுக்கலாம், உணவா கொடுக்கலாம், பசுமாடு இந்த மாதிரி கொடுக்கலாம், நிலமா கொடுக்கலாம். தானங்கள்ல பல விதம் பார்க்கிறோம். பூதானம் இருக்கு, கோதானம் இருக்கு, இல்ல அன்னதானம் இருக்கு, இல்ல அர்த்த தானம் பொருளையே தானமா கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த சமயங்கள்ல எந்த சமயம்? நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, கல்யாணம் முதலாம் ஒரு மங்கள காரியம், கல்யாணம்ங்கிறது மங்கள காரியம், நம்ம குடும்பத்துல ஒரு மங்கள காரியம் நடக்கிற பொழுது மற்ற ஏழைகளுக்கு, 3வது மனிதர்களுக்கு நம்ம ஒரு தானம் பண்றது அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதான் அறம் செய்கன்னு சொல்லியிருக்கு. அறம் செய்கங்கிறது தானம் செய்க. அதே மாதிரி தேவர்ங்கிறது தேவர் விழா. தேவர்களுக்கு கோவில் திருவிழா நடக்குது, அந்த மாதிரி கோவில் திருவிழா, அல்லது நம்ம வீட்டிலேயே பண்றதா இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இந்த சமயங்கள்ல தேவர்கள் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய நாட்கள். அதுலேயும் தான தர்மங்கள் பண்ணணும். அரசன் பெரிய செல்வந்தர்களா இருக்கிறவர்கள் அதை நிறைய செய்கிறார்கள். நம்ம கோயிலேயே பார்க்கிறோம். அந்தந்த சமூகமா இருக்கிறவர்கள் அதற்குன்னு ஒரு பணம் கொடுத்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றோம், மண்டகப்படி இதெல்லாம் நம்ம பண்ணுகின்றோம். அந்த மாதிரி அதுல அன்னதானம் பண்றோம், இல்ல வேற என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்படி அதுல அறம் செய்யணும், தானம் கொடுக்கணும். அப்புறம் பித்திருக்களுக்கானது. பித்திருக்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் அமாவாசையில இல்ல வருஷ திதி வருது, அந்த சமயத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறது, பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது, அதெல்லாம் செய்ய வேண்டியது. இது மாதிரி ஒரு வேள்வி, ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு கிரக பிரவேசம் பண்றோம், அப்ப கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் பண்றோம், அல்லது நம்ம வீட்லயே ஒரு செல்வம் பெருகணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்துல ஒரு வைத்தியமான சடங்கு பண்ற பொழுது அதை ஒட்டி தானம்ங்கிறது ஒரு அங்கமா இருக்கு, அவசியம் செய்யணும். அதுக்கப்புறம் பெய்க விருந்திற்கும் கூழ். அறம் செய்கங்கிறது யாருக்கு வேணாலும் செய்யலாம். இல்லாதவர்கள், நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், யாரோ பிச்சைக்காரர்களா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், பிராமணர்களா இருக்கலாம். அப்படி 3வது மனிதர்களுக்கு செய்யறது அறம். விருந்திற்கும் கூழ் அப்படிங்கிறது, விருந்தினருங்கிறது நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சொந்தக்காரர்கள், உறவுகள். அவர்களுக்கு உணவு விருந்து வைக்கணும்னா அதான். அதனால அங்க அன்னதானம்ங்கிறது கிடையாது. அன்னதானம்னாக்கா 3வது தெரியாத மனிதர்களுக்கு பண்றது அன்னதானம். நம்ம விருந்தினர்களுக்கு போறது, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கறது, அதான் விருந்துன்னு சொல்றோம். கெடா விருந்தெல்லாம் சொல்றான்ல, கெடா விருந்தோ அல்லது சைவ விருந்தோ ஏதோ ஒரு விருந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பண்ணணும். அப்ப அந்த நிகழ்ச்சி நாமளா செய்து கொள்ளக்கூடாது,
உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டியது. கல்யாணம்ங்கிற மங்கள காரியம் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிட்டான்னா அப்புறம் எங்க விருந்து கொடுக்குறது? ரெண்டும் போயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை எங்கேயோ கண்காணா இடத்துல போய் கல்யாணம் பண்ணா எங்க விருந்து கொடுக்கு. அப்ப அது ஒரு பெரிய விழாவா பண்றதுன்னு இருக்கு. எல்லா சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு உணவு கொடுக்கறது நம்ம இதில் சாதாரணமா இருக்கு. பாரம்பரியத்துல பெண்கள் குழந்தை வயசுக்கு வந்தது, இல்லை ஆணா இருந்தா உபநயனம் நடக்கிறது, திருமணம், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம உறவுகள் எல்லாம் சேர்ந்து பண்றோம். அப்படி பண்றது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளி இதுலயும் நம்ம உறவுகள்லாம் சேர்த்து நம்ம பலகாரம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க பண்ண பலகாரத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். சேர்ந்து செய்யறது நமக்கு பழக்கத்திலேயே இருக்கு. சாஸ்திரம் அதை செய்யணும்னு சொல்லி இருக்கு. உறவுகளுக்கு அன்னைக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு. ஆமா, அது செய்முறைங்கிறது அது பழக்கத்துல இருக்கு. அதனால செய்முறை தான். உண்மையிலேயே செய்முறைங்கிறது உணவும் கொடுக்கறது, அப்புறம் மற்ற சிலதெல்லாம் அது பழக்கத்துல நமக்கு வர்றது. அது சாஸ்திரம் அந்த அளவுக்கெல்லாம் செய்முறை இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு வாங்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம ஏற்படுத்தி கொண்டது. ஆனா சாஸ்திரம் உணவு கொடுக்கணும். அன்னதானம் கூழ் அப்படின்னு சொல்லி இருக்கு. விருந்திற்கும் கூழ் பெய்க விருந்திற்கும் கூழ்னா உறவினர்களுக்கு அன்னைக்கு நல்லா திருப்தியா சாப்பாடு போடணும், நல்லா விருந்தா போடணும் சொல்லியிருக்கு. சரி, இது நம்ம சென்ற வகுப்புல இறுதியா பார்த்தது. இன்றைய பாடல் 49வது பாடல். நம்மளுடைய குணம் என்பது எப்படி இருக்கும், எந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லப்படுது. பாடலை படிக்கலாம். 49. உடை நடை சொற்செலவு வைதல் இந்நான்கும் நிலைமைக்கும் கல்விக்கும் ஆண்மைக்கும் தத்தம் குடிமைக்கும் தக்க செயல் உடைநடை சொற்செலவு வைதல் இந்நான்கும் நிலைமைக்கும் கல்விக்கும் ஆண்மைக்கும் தம் தம் குடிமைக்கும் தக்க செயல். நான்கு விஷயம் சொல்லி இருக்கு. இந்த நான்கும் இந்த நான்கின் அடிப்படையில் இருக்கும். ஒரு 4 சொல்லி இந்த நான்கும் இன்னொரு 4 அடிப்படையில் இருக்கும்னு சொல்லியிருக்கு பாடல். உடைனாக்க நம்ம உடுக்கின்ற உடை. நடை என்பது நம்மளுடைய நடத்தை, நடந்து கொள்ளுகின்ற விதம். சொற்செலவுனா பேசுதல் என்பது, சொல்லை செலவு செய்தல். பணம் செலவு பண்ற மாதிரி சொல்ல செலவு பண்றோம். அப்புறம் சொல்லை வெளிப்படுத்துதல், பேசுதல்ங்கிற அர்த்தம். பேசுகின்ற முறை, உடை உடுக்கின்ற முறை, நடந்து கொள்ளுகின்ற முறை, பேசுகின்ற முறை. அப்புறம் வைதல்ங்கிறது நமக்கு தெரியும். திட்டுதல், கோபம் வந்தாக்க உணர்ச்சி வசப்பட்டா இப்ப கண்ணா பின்னான்னு பேசுறோம், அதுக்கு வைதல்னு பேர். இந்த 4 விஷயங்களும் நிலைமைனா அவருடைய அப்போதைய நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல இருக்கும். அவருடைய அப்போதைய நிலைமை, உடையினாக்க ஏழ்மையில இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எளிய உடை போட்டிருப்பார். இல்லை அவர் அப்புறம் பணக்காரர் அவரே வசதியான ஆளாக மாறிட்டாருனாக்க உடை மாறிடுது. இல்லை, வசதி வந்த உடனே அந்த உடைங்கிறது மாறுகின்றது. உடைங்கிறது மட்டுமல்ல, நடையும் மாறுது. ஆளே மாறிடுறான். அதனால நடை அதையும் சொல்லியிருக்கு. அவன் நடைனா அவன் நடந்து கொள்ளுகின்ற விதம்னா, பணம் வந்தா வசதி வந்தா மாறுது, அல்லது வசதி இருந்து வசதி இல்லாமல் போற பொழுதும் மாறுது. எப்படி வேணாலும் மாறலாம். செல்வம்ங்கிறது எப்படி இல்லாம இருந்து இருக்கின்ற நிலைமை வரலாம், அல்லது இருக்கின்ற நிலைமையில இருந்து இல்லாத நிலைமைக்கு போகலாம். அது மாறுகின்ற பொழுது இவனுடைய நடை உடை அது மாறுபடும். அதே மாதிரி சொற்செலவு, பேசுகின்ற விதம், அவன் பேசுகின்ற குணம், அவனுடைய பேச்சு என்பதும் அவனுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அப்போ ரொம்ப ஏழ்மையா இருந்தா ரொம்ப பணிவா பேசுவார். நல்லா வசதியா இருக்கிறார், இல்லை அதிகாரத்துல இருந்தாக்க பேச்சு துவனியும் அதிகாரமா இருக்கும். அதை பார்க்கிறோம். இல்லை இழந்துட்டா, ஒண்ணும் இல்லை இழந்துட்டாருனாக்கா ரொம்ப பணிவா இருக்கோ இல்லையோ, ஆனா பணிவா பேசுற மாதிரி பேசுவார். அது அவருடைய அப்போதைய நிலைமையை பொறுத்து. அதனால அதை வைத்துக்கொண்டு இவர் எப்போதும் இப்படித்தான் முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய நடத்தை, பேச்சு என்பது அவனுடைய அப்போதைய சூழ்நிலை என்ன இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். திடீர்னு ஒரு அதிகாரமா பேசுறாருனாக்கா நம்ம ஏதோ அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஏதோ பணம் வந்திருக்கு, இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு விதமான சப்போர்ட் வந்திருக்கு, அதனால தைரியமா பேசுறாருன்னா.
அதனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அதனால் அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த நாளும் மாறுபடும். அப்புறம் கல்வி, அவருடைய கல்வி நிறை மாறினாலும் மாறும். கல்வி மாறுகின்ற பொழுது உடையினா ஒரு மாதிரி சாதாரணமாக போட்டிருக்கிறார், கொஞ்சம் நாகரிகம் நல்லா படித்தாக்க அதுக்கேற்ற மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு போகிற வேலைக்கு தகுந்த மாதிரி மாறுதில்லை. அப்போ அது படிப்புக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உடை உடுக்கின்ற அந்த தன்மை மாறுபடுகின்றது. கல்வி அறிவு அதிகமாக உடையில் இருக்கக்கூடிய ஆடம்பரமானது குறையும். பார்க்கிறோம், நல்லா படித்தவர்கள் வெறுமனே சாதாரண ஒரு கதர் வேட்டியை போட்டிருப்பார், ஒரு சாதாரண வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பாருன்னா அப்போ அதனுடைய அறிவு பக்குவத்தின் தகுந்த மாதிரி மாறுது. இளம் பருவத்தில் இருக்கிறவன் அப்படி ஜம்முனு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு அதில் இன்னும் இப்போ விதவிதமாக போடுறானே, எப்படி போடுறானே தெரியல, அது ஸ்டிச்சிங்லாம் விதவிதமாக இருக்கும். அது இளம் பருவத்தில் இருக்கிறது. அவரை படித்து ஒரு நல்ல படிப்பு முடிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போகிற பொழுது அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய ட்ரெஸ்ஸு மாறுது, இல்லை அவனுடைய பக்குவம் மாறுகின்ற பொழுது அந்த உடை அணிகின்ற விதமெல்லாம் மாறுபடுகின்றது. அதனால் அது கல்விக்கு தகுந்தாற் போல அவருடைய படிப்புக்கு ஏற்றாற் போல மாறுபடும். அப்புறம் ஆண்மைங்கிறது அவனுடைய தைரியம், அவனுடைய தைரியத்தை பொறுத்து, தைரியத்துக்கு ஏற்றாற் போல அவனுடைய பேச்சானது இருக்கும். நல்ல தைரியமான ஆளாக இருந்தால் ஸ்பஷ்டமாக தெளிவாக உறுதியாக பேசுவான். பலவீனமாக பயந்த ஆளாக இருந்தால் அவனுடைய பேச்சிலேயே பயம் தெரியும். நடுங்கி தயங்கி யோசனை பண்ணி பேசலாமா வேணாமா, அதை பேசினா தப்பாக எடுத்துக்குவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்து பேசுவார். நல்ல விவேகம் இருந்து நல்ல தைரியமும் இருந்தால் பேச்சில் அந்த தைரியம் தெரியும். நல்ல கல்வி மாறுபடுகின்ற பொழுது இந்த நடை உடை பேச்சு எல்லாமே மாறுபடுகின்றது. அதே மாதிரி அவருடைய மனோதிடத்தை ஏற்றாற் போல அவருடைய பேச்சு நடத்தை எல்லாம் மாறுபடுகின்றது. அதுக்கப்புறம் வைதல், ஒரு கோபம் வந்து ஒரு வாயை திறந்தாருனாக்கா வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு தெரியாதுன்னா, அது அவருக்கே தெரியாதுன்னா, அப்போ அது வந்து அந்த வார்த்தை கோபத்தில் அவர் பேசுகின்ற வார்த்தை எந்த அடிப்படையில் இருக்கும்? அவருடைய கல்வி, அவருடைய நிலைமை, அப்போதைய நிலைமை, அவருடைய தைரியம், அதனுடைய அடிப்படையில் இருக்கும். நல்ல கல்வி இருந்தால் என்னதான் கோபம் இருந்தாலும் நாகரிகமான வார்த்தையில பேசுவார். கோபமாக திட்டுறது கூட ஒரு பண்பான வார்த்தைகளை போட்டு பேசுவார். சிலர் கல்வி அறிவு இருக்காது, ஆனால் செல்வம் எப்படியோ ஏதோ புண்ணியத்தினாலேயோ உழைச்சி சம்பாதிச்சு செல்வம் வந்து இருக்கிறோம். இப்போ பண்பாடு இல்லாத ஆளை பார்க்கிறோம். நல்ல கல்வி நல்ல அதிகாரம் வந்ததுன்னா வாயை திறந்து கெட்ட வார்த்தையாக வரும். கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பார், ஆனால் கோபம் வந்து திட்டுனாருன்னா கெட்ட வார்த்தையாக திட்டுவார். அப்படி ஆள்லாம் இருக்கா? அப்போ என்னது? அவருடைய அதனால குடிமைன்னு அடுத்து சொல்லியிருக்கு. தம் குடிமைக்குன்னா, குடிமை பண்புனா பரம்பரை. அவருடைய பரம்பரை வந்து அவருடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் இதெல்லாம் மாறுபடும். நடை உடை பேச்சு, கோபம் வந்தால் பேசுகின்ற வார்த்தைகள், இது எல்லாமே தம் குடிமைக்கும் அவருடைய குடும்ப பாரம்பரியம், குடும்ப கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கு. அவன் எங்கே பிறந்தான், அவன் வளர்ந்த சூழ்நிலை, பிறந்த சூழ்நிலை, அதற்கு ஏற்றாற் போல அதெல்லாம் மாறுபடும். அதனால் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இருக்கும்னா உடை நடை சொற்செலவு வைதல் நான்கும் நிலைமைக்கும் கல்விக்கும் ஆண்மைக்கும் தத்தம் குடிமைக்கும். அவருடைய அப்போதைய நிலைமை, அவருடைய கல்வி அறிவு, அவருடைய தைரியம், அவருடைய குடும்ப பின்னணி, அதற்கேற்றாற் போல நடை உடை பேச்சு, கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கின்ற பொழுது வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள், இவைகள்லாம் மாறுபடும். இது ஒரு யதார்த்த உண்மை, உலக உண்மை. ஆனால் இதில் என்ன ஆச்சாரம்னா, இதில் ஆச்சாரம் இல்லை, இது உலகத்தினுடைய இயல்புங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 50வது பாடல். தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். பழியார் இழியார் பலருள் உறங்கார் இசையாத நேர்ந்து கரவார் இசைவின்றி இல்லாரை எள்ளி இகழ்ந்துரையார் தள்ளியும் தாங்கரும் கேள்வியவர். பழியார் இழியார் பலருள் உறங்கார் இசையாத நேர்ந்து கரவார் இசைவின்றி இல்லாரை எள்ளி இகழ்ந்துரையார் தள்ளியும்
தாங்கரும் கேள்வியவர். தாங்கரும் கேள்வியவர். தாங்கரும் கேள்வின்னா நல்ல கேள்வி ஞானம், கல்வி கேள்வி உடையவர். கேள்விங்கிறது கேட்டு பெறுகின்ற அறிவு. இப்போ நல்ல அறிவு உடையவர்கள், பெரியோரிடமிருந்து சத்சங்கத்திலிருந்து நல்ல விஷயங்களை கேட்டு அறிவை பெற்றிருக்கக்கூடியவர், நல்ல நூல்களை கற்று அறிவை பெற்றிருக்கக்கூடியவர். நல்லா தாங்கரும்னா தாங்குதற்கு அரிய அப்படின்னு அர்த்தம். தாங்கரும் கேள்வியவர்னா தாங்குதற்கு அரியனா மிகுந்த அப்படின்னு அர்த்தம். சொல்ல முடியாது, அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு கேட்டிருக்காருன்னு சொல்ல முடியாதுன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த கல்விமானாக, அறிவாளியாக, புத்திமானாக இருக்கக்கூடிய ஒருவர் இதையெல்லாம் செய்ய மாட்டார். தள்ளியும் தாங்கரும் கேள்வியர். தள்ளியும்னா இறந்தும் மறந்தும் அப்படின்னு அர்த்தம். மறந்தும் கூட இவைகளை செய்ய மாட்டார்கள். அறிவாளிகள், விவேகம் உள்ளவர்கள் இவற்றை செய்ய மாட்டார்கள், மறந்தும் கூட செய்ய மாட்டார்கள். என்னென்னது? பழியார். பழியார்னா பழி சொல்லி பேசுதல், ஒருத்தரை பழித்து பேசுறது, அவருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசுதல். நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்டேன்னு சொல்லி குறை சொல்றோம்ல, அதுக்கு பேர் பழித்தல்னு பேர். பழித்து பேசுதல், ஒருத்தர் சொல்லி செய்த குறையை பலர் முன்னிலையில், பலர் முன்னிலையில் அதை சுட்டி காட்டி பேசக்கூடாது. ஏதாவது குறை சொல்லி இருந்தால் அவர்களுக்கு அவருடைய குறையை சுட்டி காட்டுவதற்கான அதிகாரம், உரிமை நமக்கு இருந்தால், அல்லது ஒரு அவசியம் தேவை இருந்தால் தனிப்பட்ட முறையில் தனியாக சொல்லலாமே ஒழிய பொது இடத்துல பலர் முன்னிலையில் சொல்லக்கூடாது. அதனால் ஒருத்தரை பழித்து பேசுதல் என்பதை குறை சொல்லி பேசுதல் என்பது கூடாது. அதனால் பழியார்னு பொதுவாக சொல்லியிருக்கு. பழித்து பேச மாட்டார், ஒருத்தருடைய குறைகளை பெரிதுபடித்து பேச மாட்டார். பெருசா குறை யார்கிட்ட இல்லை, எல்லாரிடத்திலுமே குறை இருக்கு. அதனால அந்த குறைகளை தாங்கி கொள்ளணும். சுட்டி காட்டுவதற்கான உரிமை, அதிகாரம் நமக்கு இருந்தா சுட்டி காட்டலாம், இல்லைன்னா அதை கண்டுகொள்ளாம அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய பார்த்து பழகி கொள்ளணும். அதனால யாரையும் குறை சொல்லாம இருக்கிறது, குறை சொல்லி பேசாம இருக்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு. அப்ப எல்லாவற்றிலும் ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறை, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான பார்வை இருக்கிறவர்களால் தான் அது முடியும். எப்போதும் எல்லாத்திலையும் குறையே பார்த்து இருக்கிற ஆள்கிட்ட குறை தான் சொல்லுவான். அப்ப நம்ம பார்க்கிற பார்வையே மாறணும். எல்லாவற்றிலும் நிறை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கணும். ஏன்னா எல்லாத்திலையுமே குறை நிறை கலந்து இருக்கிறது உலகத்தினுடைய இயல்பு. அப்ப நமக்கு நம்ம குறைய கவனிக்காம, கண்டுக்காம, அல்லது தெரிந்தாலும் அதை பெரிதுபடுத்தாம என்ன நிறை இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு அதை மையமா வச்சு பேசணும், பழகணும். அப்படி பழித்து சொல்ல மாட்டார். ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா இருந்தார். ராஜா பேர் ஞாபகம் இல்லை. தேவலோகத்துல ஒரு சர்ச்சை, ஒரு சபை நடக்கிற பொழுது சொல்ற பொழுது இந்திரன் சொன்னா, அங்கிருந்து ஒரு பூலோகத்திலிருந்து போன ஒரு முனிவர், விஸ்வாமித்திர முனிவரோ ஒரு முனிவர் சொல்ற, இந்த பூமியில இப்ப இருக்கக்கூடிய ராஜாக்கள்லயே அவர் தான் மிகச்சிறந்த ராஜா, ஒரு நல்ல பண்புடையவர் அப்படின்னு. என்ன பண்புடையவர்னா எல்லாவற்றிலும் நேரடியா நல்ல விஷயத்தை தான் பார்ப்பாரே ஒழிய எதிலையும் குறை காண மாட்டார். ஒரு சிறந்த பண்பு அந்த ராஜாட்ட அந்த பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னார். உடனே தேவேந்திரன் அப்படின்னா ஒரு சிறந்த ராஜானா அவர் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு டெஸ்ட் பண்றது தானே வேலை, டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவர் வந்தாராம். அந்த தேவேந்திரன் பூலோகத்துக்கு அந்த ராஜா நகர்வலம் போற பொழுது, நகர்வலம் போற பாதையில ஒரு இறந்த நாயா, அதுவும் இறந்து ரோட்ல படுத்திருக்கக்கூடிய ஒரு நாயா இருக்கிற அந்த மாதிரி அவர் படுத்திருக்கிறார். வாயெல்லாம் திறந்துருக்கு, அப்படி படுத்திருக்கிறார். அந்த ராஜா வந்தான், பார்த்த உடனே மனசுல என்ன நினைச்சானா, இந்த நாய்க்கு எவ்வளவு அழகான பல்வரிசைனா. நாய் பரிசு பார்த்த உடனே பளிச்சுன்னு அழகா இருந்தது. அப்ப அவனுக்கு பார்த்த உடனே முதல்ல தெரிஞ்சது பாசிட்டிவான ஒரு நல்ல குணம். அதுக்காக அப்புறம் அந்த நாய் எப்படி இருக்கு, அது என்ன பண்ணலாங்கிறது ராஜாவா இருக்கிறதுனால பண்ண அது வேற. ஆனா அவன் தேவேந்திரன் மனசுல பார்த்து நம்மளை பார்த்த உடனே அவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத தேவேந்திரன் அவனுடைய ஞான திருஷ்டியில பார்த்த உடனே அவனுக்கு இந்த நாய்க்கு எவ்வளவு அழகான பல்வரிசை இருக்கு அப்படின்னு தோணுச்சான். அப்ப அதுல அவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பு. அப்ப அதை பார்க்கிறவர்கள் யாரையும் பழித்து பேச மாட்டார்கள், குறை சொல்லி பேச மாட்டார்கள். அல்ல விவேகம் உள்ளவர்கள் தாங்கரும் கேள்வியர் பழியார், யாரையும் குறை சொல்லி பேச மாட்டார்கள். அப்புறம் இழியார், அடுத்த வார்த்தை இழியார்.
இழியார்னா இழித்து பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது. பழித்தல்ங்கிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய காமிச்சு பேசுறது. குறைய சுட்டி காமிச்சு நீ அதை வச்சு வாங்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு குறைய சுட்டி காமிச்சு பேசுறது. இழித்து பேசுதல்ங்கிறது இழிவுபடுத்தி பேசுதல். அவனுடைய ஜாதியோ அல்லது செல்வம் இல்லை வறுமைங்கிறதுனா நீ ஒரு பிச்சைக்காரன், அவனால என்ன பண்ண முடியும், அது இழிவுபடுத்துறது தானே. அப்போ இந்த நேரத்தில் அவனுடைய நிலைமை அப்படி இருக்கலாம், எப்பொழுது அவன் அப்படி இருப்பாங்கிறது இல்லை. அந்த மாதிரி அவனுடைய நிலைமையை வைத்து கொண்டு அல்லது அவனுடைய ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை வைத்து கொண்டு அல்லது அழகில்லை ஏதோ ஒரு காரணம் அவனுடைய இழிவுபடுத்தி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறதுன்னு சொல்றோம்ல, மட்டம் தட்டி பேசுறது. அப்படி இழித்து பேசுதல் செய்ய மாட்டார்கள். அதனால யாரையும் இழிவாக நினைக்க மாட்டார்கள், இழிவாக பேச மாட்டார்கள். ஏன்னா எல்லாமே இறைவனுடைய படைப்பு, இறைவன் தான் இதை செய்திருக்கிறார். அப்புறம் அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல அது இருக்கு, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறார். யாரையும் இழிவானவர்களாக நினைப்பது இல்லை, கருதுவது இல்லை, நடத்துவது இல்லை. அப்படி நடத்த மாட்டார், பேச மாட்டார். அதுக்கப்புறம் பலருள் உறங்கார். தூங்குற பொழுது பொது இடத்துல பலர் பார்க்கிற மாதிரி படுத்து தூங்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்லி நல்லா சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் ஒரு தனிமையா இருக்கணும், பலர் பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால பொது இடங்கள்ல இல்லை கல்யாண வீடு இந்த மாதிரி இடங்கள்ல பலர் பார்க்கிற மாதிரி படுத்து தூங்குறதுங்கிறது கூடாது. அதனால பலருள் உறங்கார். பலர் விழித்திருந்தா நம்மளும் உட்காந்து விழிச்சிருக்க வேண்டியதுதான். அதனால பலருள் உறங்கார். இசையாத நேர்ந்து கரவார். இசையாத நேர்ந்து கரவார்னா தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை, தன்னால் செய்ய முடியாத ஒன்றை, இசையாதங்கிறது தன்னால் இயலாத ஒன்றை, செய்ய முடியாத ஒன்றை நேர்ந்துனாக்க செய்வதாக ஒத்துக்கொண்டு, கரவார்னா செய்யாம விடுறது. ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டேன். ஏன் செய்யாம இருக்காருன்னா அவனால செய்ய முடியாது. செய்ய முடியாத ஒன்றை செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டு செய்ய முடியாததுனால செய்யாம விட்டுருவேன். செய்ய முடிந்த ஒன்றை செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டாலும் செய்து முடிச்சிடணும். செய்கிறேன்னு ஒன்று ஒத்துக்கொண்டா ஒரு வாக்கு கொடுத்தா அதை செய்து முடிக்கணும். செய்ய முடிந்த ஒன்று ஒத்துக்கொள்றார், ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால செய்ய முடியாம போனா அதை தெரிவிக்கலாம். அது ஆனால் முடிந்த வரைக்கும் செய்து முடிக்கணும். ஹரிச்சந்திரன் கதையில அதான பார்க்கிறோம். கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விற்பதற்கு கூட நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம், நாடு, அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாவற்றையும் அடிமையா போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்கு மாற மாட்டேன்னு இருக்க. ஒரு வாக்கு கொடுத்தாக்க அது ஒன்றை ஒத்துக்கொண்டாக்க அதை தலையை கொடுத்தாவது செய்து முடிக்க வேண்டும். ஆனா செய்ய முடியாத ஒன்றை செய்கிறேன்னு ஒத்துக்கொள்ளவே கூடாதுன்னு அர்த்தம். செய்ய முடியாது, ஏன்னா செய்யவே முடியாதுன்னு தெரியும். அவர்கள் கேட்குறாங்க, அவர் அந்த நேரத்துக்கு அவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்யாம விடுவார். ஏன்னா செய்ய முடியாத ஒன்று, அவரால் சாதிக்க முடியாத ஒன்று. செய்யலைன்னா என்னால் செய்ய முடியல, என்னால் முடியலைன்னா முன்னாடியே சொல்லணும். செய்ய முடியாதுனாக்க செய்ய முடியாதுங்கிறத செய்வதற்கான சக்தி எனக்கு இல்லை, அதற்கான சாமர்த்தியம் இல்லை, என்னால் முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடணும். அப்படி இல்லாம செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டு வாக்கு கொடுத்து பிறகு செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டார். அதனால சத்தியம்ங்கிறதுல ரெண்டு இருக்கு. உள்ளதை உள்ளவாறு பேசுதல், கொடுத்த வாக்கை மீறாமல் இருத்தல், மாறாமல் இருத்தல். செய்கிறேன்னு சொன்னா செய்து முடிக்கிறது சத்தியம். செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தா அது பொய், அது கூட பொய். அந்த பொய் உள்ளதை உள்ளவாறு பேசுறதுங்கிறது ஒரு உண்மை, சத்தியம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாக்க அந்த வாக்கு தவறாம இருக்கிறது சத்தியம். அந்த ஹரிச்சந்திரன் அந்த சத்தியத்துலதான் ஒரேயா இருந்தான். கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டார், அதை என்ன செய்ய எப்படியாவது கொடுத்தாகணுங்கிறதுக்கு எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார். அதனால அந்த சத்தியம்ங்கிறது இருக்கணும். எது நம்மளால செய்ய முடியுமோ அதைத்தான் செய்கிறேன்னு ஒத்துக்கொள்ளணும். அதனால முன்னாடியே பார்க்கணும். சத்தியத்தை கடைபிடிக்கிறதுனாக்கா செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டதை செய்து முடிக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வதற்கு முன்னாடியே அது நம்மளால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத ஆராய்ந்து பார்த்து யோசிச்சு பார்த்து முடியும்னா தான் ஒத்துக்கொள்ளணும். முடியாதுன்னா முதல்லயே என்னால் முடியாது, சாரி, நீங்கள் வேற இடத்த பார்த்துங்க, வேற ஆளை பார்த்துங்க, என்னால் அதை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, அல்லது சக்தி இருக்கலாம், இப்போது செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அதோட வேற முக்கியமான வேலைகள் இருக்கலாம், அதனால வேற வேலைகள் இருக்கு, அதனால இப்பொழுது என்னால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத
தெரிவிக்கலாம். அதனால் அதுதான் ஒன்று. அதனால் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெளிவாக தெரிந்தா செய்கிறேன்னு வாக்கு கொடுக்க கூடாது. பார்க்கலாம்னு சொல்லலாம், அல்லது இன்னைக்கு முடியாது நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, நாளைக்கு செய்து தரேன், பிறகு செய்து தரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எப்பொழுதுமே இல்லை, செய்யவும் நேரம் இருக்குது, செய்யறதுக்கு சக்தியும் இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு மனசு இல்லைன்னா அப்போ என்ன அது செய்ய முடியாதுன்னு சொல்லிடணும். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, செய்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்க அவருக்கு ஏன் செய்யணும்னு தோணுதுன்னா, ஏன்னா அவருடைய நடத்தை அப்படி இருக்கு, அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவனுக்கு செய்யறதுக்கு வேற யாராவது நல்ல ஆளுக்கு செஞ்சால் புண்ணியமாவது கிடைக்கும்னா அது நம்ம மனசில் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கிற பொழுது முடியாதுன்னு சொல்லிடணும். அவ்வளோதான். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு நேரமே இருந்தாலும் செய்ய முடிஞ்சாலும் உனக்கு செய்ய மாட்டேன்னா அப்படி நேரடியாக சொல்லக்கூடாது. முடியாதுப்பா, என்னால் முடியாது, எனக்கு வேற இது இருக்குது, பார்த்துக்க, வேற ஆளை பார்த்துக்க, முடியாதுன்னு சொல்லிடணும். ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. நேர்ந்து கரவார், நேர்ந்துனாக்க ஒத்துக்கொண்டு செய்யாமல் இருக்க மாட்டார். அதாவது வாக்தபஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் வாக்தபஸ். இசைவின்றி இல்லாரை எள்ளி இகழ்ந்து உரையார். இல்லாதவர்கள், ஒரு பணம் இல்லை, இந்த மாதிரி இல்லாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டார்கள். இசைவின்றினா முறையில்லாமல், இல்லாரை வறியவரை எள்ளி ஏளனம் செய்ய மாட்டார். இல்ல செல்வ வறுமையில இருக்கிறவர்களை என்றைக்கும் கேலி செய்யக்கூடாது. அவர்களை முக்கியமாக வறுமைங்கிறது அதை விதியினால வரக்கூடியது, அல்லது அவர்களை இன்னும் முயற்சி செய்ய வேண்டிய காலம்ங்கிறது இருக்கு. இல்லை ஒருத்தனுடைய செல்வத்தினுடைய இன்மையை வைத்துக்கொண்டு ஒருவரை இழிவா பேசக்கூடாது. முட்டாளை கூட முட்டாள்னு சொல்லலாம், அவனுக்கு அது புரியாது, அது வேற விஷயம். ஆனா வறுமை இல்லாதவனை, வறுமையில ஏழையை பார்த்து ஏழைன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கு. வேற எதுவும் இல்லைன்னா, அழகு இல்லைன்னா கூட அழகு இல்லைன்னு சொல்லிடலாம், நீ கருப்பா இருக்க அப்படி கூட சொல்லலாம், அதுவும் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இந்த வறுமையில இருக்கிறவனை பார்த்து நீ ஏழை, ஒன்றும் முடியாது, நீ ஒன்றுக்கு இல்லாதவன், ஒன்றுக்கு லாயக்கம் இல்லாதவன், உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்லுதுங்க. இல்லாரை எள்ளி இகழ்ந்துரையார், அவர் அவமானப்படுத்துற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. துருபதன் துரோணாச்சாரியரை அர்த்தம் பண்ணான். அவன் ராஜாவா இருக்கிறான், அவன் கொடுத்த வாக்கு தான். மகாபாரதம் பார்த்தா துருபதன் கதையும் துரோணாச்சாரியர் கதையை பார்த்தாக்கா பால்யத்துல 2 பேரும் நண்பர்களா இருந்தாங்க. அவன் கொஞ்சம் மக்கா இருந்தான், இவர் நல்லா படித்தார், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அதனால அவன் என்ன சொன்னான், துருபதன், நான் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் என்னுடைய நாட்டுக்கு ராஜாவாவேன், அப்போ நான் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி தரேன்னு சொன்னான். பிறகு அவன் படித்து முடிச்சுட்டு அவன் போயிட்டா, அதே மாதிரி ராஜாவாயிட்டா. இவர் தந்தைக்கு பிறகு ஒரு குருவாக இருக்கிறார், ஆனால் செல்வம் இல்லை. தன்னுடைய பையன் அஸ்வத்தாமனுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு சக்தி இல்லை. ஏதோ மாவை கரைச்சி பால் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க, அவங்க மனைவி சொன்னாங்க, கிருபாச்சாரி துரோணாச்சாரியர் ஒரு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, கிருப்பி அவங்க மனைவி, துரோணாச்சாரிய மனைவி கிருப்பி, நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காவது ஒரு பசுமாடு இருந்தால் நல்லா இருக்கும். உங்கள் நண்பன் துருபதன் ராஜாவா இருக்கிறான், ராஜ்யத்தையே பாதி தரான்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வேணாம், நமக்கு ஒரு பசுமாடு கொடுத்தா இருந்தால் போதும், அது மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னான். அவரும் போனார், கேட்டார். அவன் என்ன சொன்னான், நான் ராஜா, நீ சாதாரண ஒரு அந்தணர், நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும்? செல்வம் இருக்கிறவனும் இல்லாதவனும் எப்படி ஒன்றாக முடியும்? வலிமை உள்ளவனும் வலிமை இல்லாதவனும் எப்படி ஒன்றாக முடியும்? அப்படின்னலாம் அவன் இழிவுபடுத்தி பேசினான். அப்போ அவனுடைய ஏழ்மையை வைத்து கொண்டு அவனை குறைவுபடுத்தி பேசினார். அதுதான் அவனுடைய சாவுக்கு காரணமாக இருந்தது. அதனால துரோணர் மனதில் வைத்திருந்த பகை தான் பின்னாடி அர்ஜுனனை வைத்து கொண்டு பழி வாங்குறார். அதெல்லாம் இருக்கு. அதுதான் அவரோட சாவுக்கும் காரணமாக இருந்தது. நான் பகையை மறக்காம மனசுலயே வச்சிருந்தேன், மன்னிக்கணும் இல்லை, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிக்கணும் இல்லை, மன்னிக்கலை. அதுதான் அவருடைய சாவுக்கும் காரணமாக, 2 பேருடைய சாவுக்கும் அதான் காரணம். அவன் இவரை இழிவுபடுத்தி பேசினான், ஏழ்மையை வச்சு இழிவுபடுத்தி பேசினா, அது அவனுடைய சாவுக்கு காரணம். அதை மறக்காம மன்னிக்காம இவர் பகையை மனதில் வைத்து கொண்டே இருந்தது இவருடைய சாவுக்கு காரணமா இருந்தது. இல்லாதவர்களை இழிவுபடுத்தி எள்ளி இகழ்ந்துரையார். எள்ளி நகையாடுதல்னு சொல்றோமே, அதை செய்ய மாட்டார். தள்ளியும்னா மறந்தும் தாங்கரும் கேள்வியர். நல்ல கேள்வி அறிவு, நல்ல
சம்ஸ்காரம் உடையவர்கள், நல்ல பக்குவம் உடையவர்கள், விவேகம் உடையவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அதனால் இதுக்கு இதெல்லாம் பேசுதல்ங்கிறத பற்றி இருக்குது. பழித்து பேச மாட்டார், இழித்து பேச மாட்டார். பலர் பொது சபையில் படுத்து உறங்க மாட்டார். பலர் இருக்கக்கூடிய பொது இடத்துல படுத்து உறங்க மாட்டார். விருப்பம் இல்லாததை, செய்ய முடியாததை செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு செய்யாமல் இருக்க மாட்டார். இல்லாதவர்களை எள்ளி நகையாட மாட்டார். விவேகம் உள்ளவர். அடுத்த பாடல் 51வது பாடல். உடற்பொழிவு கெடுப்பன. உடற்பொழிவுனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ்லாம் சொல்றாங்கல்ல, தேஜஸ் ஓஜஸ் அப்படியெல்லாம் இருக்கு. உடம்புல ஒரு பிரகாசம், உடம்பு முகக்காந்தி அப்படின்லாம் சொல்றது உண்டு. முகத்தில் ஆளை பார்த்தாலே ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த பிரகாசத்தை இதெல்லாம் நம்ம நல்ல பண்புகளோட நல்ல குணங்களோட இருந்தால், அது எண்ணமும் சொல்லும் நல்லா இருந்தால் முகம் தேஜஸ் மாதிரி இருக்கும்னா வடிவேலு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த தேஜஸ்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல மனசு இருந்து நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, நல்ல நடத்தை இருக்கிறவர்களுக்குள்ள அவர்களை பிறரை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு காந்தி இருக்கும். அதுக்கு பேர் தேஜஸ்னு பேர், முகப்பொழிவு அப்படின்னு பேர். அதெல்லாம் இன்னைக்கு ஆறான்லாம் சொல்கிறான். உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம்னா, ஒளிவட்டம்னா சினிமாவில் போடுற மாதிரி இதில் படத்துக்கு பின்னாடி, சாமி படத்துக்குலாம் பின்னாடி போட்டிருக்கணும், அந்த மாதிரி ஒளிவட்டம் இல்லை. அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு பிரைட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, ஒரு பிரைட்டாக இருப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கும். அது நல்ல பண்புகளால் வரக்கூடிய ஒன்று. நல்ல பண்புகளால் அவர் எப்பொழுதும் உற்சாகமாக நல்ல குணங்களோட நல்ல பண்புகளோட இருந்தாருனாக்கா, நல்ல கல்விமானாக இருந்தார், கல்வி இந்த மந்திர உச்சாடனம்லாம் இருந்தாக்கா அவரை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பானது இருக்கு, பிறரை இழுக்கிற மாதிரி, அல்லது ஒரு மலர்ச்சி. அவரை பார்த்தாலே பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷமானது வரும். மேக்கப்லாம் போடாமலே அவர் எந்த மேக்கப்பும் போடாமல் இருக்கிற பொழுது அவரை பார்க்கிற பொழுது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அது பேர் தேஜஸ்னு பேர், பிரகாசம், முக பிரகாசம். அது கல்வியினால வரலாம், அவர்களுடைய ஒழுக்கத்தினால வரலாம், இல்லை மந்திர ஜபத்தினால வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அது கெடும்னா அதை கெடுக்கக்கூடியது. அப்படி உடம்புல இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை நற்பண்புகளால், நல்ல பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய நல்ல உணவும் கூட காரணம். நல்ல உணவு இருந்து சாத்விகமான உணவு தொடர்ந்து சாப்பிட்டு வந்த அந்த உடம்புல ஒரு தேஜஸ் வரும். அதெல்லாம் இருக்கு. அப்படி அதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு. சிலரை பார்த்தா இப்பொழுது இருண்டு போன முகமாக இருக்குல்ல, இருண்டு போக முகமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தா நிறைய குடிகார முகமாக இருக்குது. நிறைய ஆண்களை ரோட்டில் போகிறவங்க பார்த்தா மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது குடிகார மூஞ்சின்னு. வெறும் குடிகாரடைய ஒரு கலை இழந்து இருக்கிறது, ஒளி இழந்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. அதனால் அதை நிறைய பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நல்ல ஒளியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஒளி உடற்பொழிவு அப்படின்ட்டு, அந்த உடற்பொழிவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் பாட்டு எப்படி இருக்குன்னா, பாட்டை படிச்சிடலாம். மின்னொளியும் வீழ்மீனும் வேசையர்கள் கோலமும் தம் ஒளி வேண்டுவார் நோக்கார் பகற்கிழவோன் முன்னொழியும் பின்னொழியும் அற்று. மின்னொழியும் வீழ்மீனும் வேசையர்கள் கோலமும் தம் ஒளி வேண்டுவார் நோக்கார் பகற்கிழவோன் முன்னொழியும் பின்னொழியும் அற்று. தம் ஒளி வேண்டுவார் நோக்கார். தம்மிடத்துல ஒரு ஒளி பிரகாசம் இருக்கணும் என்று விரும்புபவர்கள் பார்க்க மாட்டார்கள். நோக்கார்னா நோக்குதல்னா பார்த்தல். இவைகளை பார்க்க மாட்டார்கள். எவைகளை பார்க்க மாட்டார்? மின் ஒளி. மின் ஒளினா மின்னல் ஒளி. மின்னல் நின்ற பொழுது அந்த ஒளியை நேராக பார்க்கக்கூடாது, கண்ணால பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மின்னல் ஒளியை பார்க்கக்கூடாது. மின்னல் ஒளியை பார்த்தா நம்ம கண்ணொளி போகிறது கூட வாய்ப்பு உண்டு, அவ்வளோ பிரைட்டாக அது வருகின்றது. மின்னொளி நேராக பார்க்கக்கூடாது. அது மாதிரி வீழ்மீன், இந்த விண்மீன் விழுதே, விண்மீன் சில சமயங்கள் அப்படியே எரிஞ்சு கீழே விழும், அதை பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வீழ்மீன், வீழ்மீன்னா விண்மீன் விழுறது. எரி நட்சத்திரம்னு சொல்கிறோமே, எரி நட்சத்திரம் அது.
அப்புறம் வேசையர் கோலம். வேசையர்னா தெரியும், வேசிகள், விலை மகளிர், பொது மகளிர், விலை மகளிர். அவங்க ஓவரா அலங்காரம் பண்ணி மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டு இருப்பாங்க. அதை பார்க்க கூடாது. பார்க்கணும் விரும்பி பார்த்தல்ங்கிறது கூடாது, பார்க்க விரும்பக்கூடாது. இது பார்த்தா தம்மொழி, இது 3 தான் சொல்லியிருக்கு. மின்னொழி வீழ்மீனும் வேசையர்கள் கோலமும் தம்மொழி வேண்டுவார் நோக்கார். இதை பார்க்கக்கூடாது. மின்னல் ஒளியை பார்க்கக்கூடாது நேராக. எரி நட்சத்திரம் எரிந்து விழுவதை பார்க்கக்கூடாது. வேசிகள் விலைமகளிருடைய அலங்காரத்தை பார்க்கக்கூடாது, கவனித்து பார்க்கக்கூடாது. அது பார்க்கறதுனால மனசில் காமம் முதலானவைகள் வரும். அதனால் மனசு கெட்டு போகும். மனசு கெட்டு போனால் உடம்பு கெட்டு போகும். அதுதான் இன்றைக்கி சினிமா நடிகைகள் அப்போ சொல்லணும். அதெல்லாம் ஓவர் மேக்கப்பில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தப்பானவங்க அர்த்தத்தில் இல்லை. ஆனால் அந்தளவுக்கு அது மேக்கப்லாம் போட்டு ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்குது. அதனால் பெண்களுக்கு சினிமா விஜய்க்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறார் இளம் பெண்கள். இல்லை நடிகைகள் சொல்லவே வேண்டாம், ஆண்களுக்கு சொல்லவே வேண்டாம். நடிகைகள் படத்தையோ அல்லது நடிகர்களுடைய படத்தையோ அது பார்க்கக்கூடாது, விரும்பி பார்க்கக்கூடாது, திரும்ப பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. பார்த்தா தன்னுடைய ஒளி, தன்னுடைய பிரகாசமானது போய்விடும். அதுக்கப்புறம் பகற்கிழவோன்னா சூரியன், பகலுக்கு உரிமையானவன். பகற்கிழவோன் சூரியனுக்கு ஒரு பேர். கிழமைனா உரிமைன்னு அர்த்தம். உரிமை, உடைமை அப்படின்னு அர்த்தம். கிழவோன், நிலக்கிழார்லாம் சொல்கிறோம்ல, பழைய வார்த்தை இருக்குல்ல. இப்போ நிலத்துக்கு உரிமையாளர், பெரிய அளவில் நிலம் வச்சுருந்தான்னு அவருக்கு நிலக்கிழார்னு பேர். கிழமைனா உரிமை என்ற அர்த்தம். பகற்கிழவோன்னா பகலுக்கு உரிமையாளர். யார்? பகலை உடைமையாக கொண்டு சூரியன். சூரியனுக்கு ஒரு பழைய பேர், ஒரு நல்ல பேர், பகற்கிழவோன் சூரியன் அர்த்தம். இந்த சூரியனுடைய முன்னொளியும் பின்னொளியும் அற்றுனா பார்க்கக்கூடாது. சூரியனுடைய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்கக்கூடாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சூரியன் உதிக்கிறத நேராக பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சூரியன் சன்ரைஸை பார்க்கறதுக்காகவே போகிறான் ராமேஸ்வரத்துக்கு, அங்கே கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்கறதுக்காகவே போகிறான். சாஸ்திரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரப்படி சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது. சூரிய உதயத்தில் முன்னொளி பின்னொளின்னு சொல்லியிருக்கு. சூரியன் மறைகின்ற பொழுது, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி, உதிக்கின்ற பொழுது, அதே மாதிரி சூரியன் மறைகின்ற பொழுது நேரடியாக பார்க்கக்கூடாது. அது கூட வரக்கூடிய ரேஸ் கண்ணுக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறான். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கண்ணுக்கு நல்லதில்லை. சூரியனை நேராக பார்க்கறதே நல்லதில்லை. அதனால தான் சந்தியாவந்தனம் பண்ணுற பொழுது ஒரு மாதிரி இது கையை வச்சுட்டு அது வழியாக பார்ப்பாங்க. அது ஒரு முறை இருக்குது. சந்தியாவந்தனம் பண்ணுற பொழுது, ஏன்னா அது காயத்ரி மந்திரம் தான், சூரியனுக்கான மந்திரம் தான். அப்போ சூரியனை பார்க்கறதுன்னு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. நேரடியாக வெறும் கண்களால் பார்க்கறதுங்கிறது நல்லதில்லை, சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. அதனால் சூரியனை நேராக, சூரியனுடைய உதயத்தையோ மறைவையோ நேரடியாக பார்த்தல் கூடாது. இது தனி தர்மம். முன்னாடி சொன்னது தன்னுடைய ஒளி குன்றும் அப்படிங்கிறதுல இருக்கிறது 3 விஷயம்தான். மின்னலை பார்க்கக்கூடாது, எரி நட்சத்திரம் விழுறதை பார்க்கக்கூடாது, விலைமகளிரை பார்க்கக்கூடாது. பார்த்தா இவனுடைய ஒளி கெடுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு இது சூரிய உதயம் அஸ்தமனம் பார்க்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்த பாடல், உரைக்கலாகாதன பேசக்கூடாதுன்னு அர்த்தம். எதை பேசக்கூடாது, எதெல்லாம் பேசக்கூடாது என்பது. படிரும் பயனிலவும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர் படிரும் பயனிலவும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர். என்றும் அசையாத உள்ளத்தவர் உரையாரே. என்றைக்கும் அசையாத உறுதியான தெளிந்த திடமான மனதை உடையவர்கள். உறுதியான மனதை உடையவர்கள் இவற்றை பேச மாட்டார்கள். உரையாரேன பேச மாட்டார்கள், உரைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். எதெல்லாம்?
படிருனாக்கா வஞ்சனை பேச்சு, உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுதல், வஞ்சனைன்னு சொல்றது இல்லை. இப்போ வஞ்சனைன்னு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல், மனசுல ஒன்று இருக்கு ஆனால் வெளியே முன்னாடி இருக்கிற ஆள்கிட்ட சொல்றதுங்கிறது வேற. அதனால அப்படி பேச மாட்டார்கள். மனதில் ஒரு வஞ்சனை வைத்து கொண்டு வெளியே பழம் மாதிரி பேசுவாங்க. அப்படி வெளியே பழம் மாதிரி எல்லாம் பேச உள்ள என்ன இருக்கோ சொல்லுவார். ஏதாவது கருத்து மாறுபாடு இருந்தால் அது வெளிப்படையாக சொல்லுவாரே ஒழிய மனசுல திட்டிக் கொண்டு, மனதில் வெறிப்பை வைத்துக்கொண்டு, மனதில் கோபத்தை வைத்துக்கொண்டு நேரடியாக வெளியே வந்து ரொம்ப சிரிச்சு பேசுறது, வழிஞ்சு பேசுறது, ஏமாத்துற நோக்கத்தோடு பேசுறது. அதான் உண்மையிலே வஞ்சனைங்கிறது. ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு அவன் மனசுல இருக்கிறது வேற, வெளியே பேசுறது வேற. அப்போ மனசுல ஒரு கள்ள எண்ணம் இருக்கு, அதை வெளிப்படுத்தாம வெளியே ரொம்ப அன்பானவன் மாதிரி காட்டிக்கொள்ளுகிறான். அப்புறம் நிறைய கயவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதுவும் இளம் பெண்கள், ஆண்களை, இளம் பெண்களை மயக்கிறதுக்கு வேற அவனுடைய உள்ளவனா நோக்கம் வேற. ஆனா வெளியே வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறோம்ல, ஃபேஸ்புக் இதெல்லாம் சேட் பண்ற பொழுது ரொம்ப அன்பா உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிற மாதிரி பேசுறான். அதை மயங்கி நம்ம வீட்டு பெண்கள், இளம் பெண்கள் ரொம்ப நல்லவன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட அப்படி நினைச்சு தானே போறாங்க. யாரும் முகம் தெரியாத ஆளு, ஆனா வெறுமனே இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல பேசி பழகி அதில் அவன் சேட் பண்றதெல்லாம் ரொம்ப அழகா அன்பே கண்ணே கரும்பே இதெல்லாம் போட்டு பேசுறான். அவன் நம்மளை அதே மாதிரி வச்சு பார்த்துக்குவான்னு நினைச்சு போயிடுறாங்க. குழந்தைய பார்க்கிறோம், செய்தித்தாள நியூஸ்ல பார்த்தாக்க ஒரு 4 நாள் செய்தி வருது. ஆனால் மனசுல இருக்கிறது என்னது? தவறான நோக்கம், காமம் இருக்கு. தவறா அவர்களுடைய உடலுக்காகத்தான் அவன் பேசுறான், பழகுறான். ஆனா அதை வெளியே காட்டாம வெளியே ரொம்ப அன்பா கடைசி வரைக்கும் நான் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன் என்னென்னமோ டைலாக்லாம் அதுக்குன்னு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சு பேசி மயக்கி அப்புறம் கூட்டு போய் அதை தவறா பார்க்கிறோம். அப்படி பாலியல் வன்கொடுமைன்னு எவ்வளவோ வருது. எவ்வளவோ குழந்தைகள், பள்ளி குழந்தைகளே ஏமாந்து போயிருக்கு. பள்ளி குழந்தைகள், கல்லூரி பெண்கள் ஏமாந்து தவறா போய் கெட்டு போறத பார்க்கிறோம். அப்ப அதான் வஞ்சனை. இப்போ உள்ள இருக்கிறது ஒண்ணு, வெளியே அவன் பேசுறது ஒண்ணு. ஏமாற்றுதல், துரோகம்ங்கிறது இருக்கு. இது இந்த எல்லா விஷயத்திலயும் இருக்கும். அது உடல் சார்ந்து, காமம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல பொருள் சார்ந்து இருக்கும். பொருள் சார்ந்தெல்லாம் கொடுக்குறான்ல, இத்தனை சதவீதம் வட்டி தர்றேன், ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் பேசுறது அதானே. அவன் உங்க பணத்தை மொத்தமா போடுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி தரேன்னா அப்புறமா ரெட்டிப்பாய் வரும், இருக்கிறதும் போயிடும், முதலுக்கே மோசமா போகும். ஆனா சொல்ற பொழுது ரொம்ப இனிக்க வெளியே பேசுறான். அப்ப வஞ்சனை தான், அது எல்லாமே வஞ்சனை தான். வட்டிக்கு கொடுக்கறதுன்னு வெளிப்படையா இவ்வளவு வட்டி வரும், அல்லது நீங்க பணம் கொடுத்தா முதலீடு பண்ணா உங்களுக்கு இவ்வளவு சதவீதம் நியாயமான ஒரு வட்டி கொடுக்குறேன்னு சொன்னா பரவாயில்ல. அல்லது அவன்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்குற பொழுது இவ்வளவு வட்டி நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கினா பரவாயில்ல. கொடுக்குற பொழுது அவன் வீட்டுக்கு தேடி இஎம்ஐ, நீங்க 0% இன்ட்ரெஸ்ட், ஒண்ணுமே கட்ட வேணாம், நீங்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி கேட்கறான், உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் தர தயாரா இருக்கும், வாங்க சார்னா. 10 லட்ச ரூபா தர்றோம், நம்ம கடன் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி ஃபோன் பண்ணி நாங்கள் பேங்க்ல இருந்து பேசுறோம் அல்லது இதுல இருந்து பேசுறோம், 10 லட்ச ரூபா உங்களுக்கு சாங்ஷன் ஆகிருக்கு, வாங்கிக்கோங்க அப்படிலாம் பேசுறாங்க. அப்புறம் போய் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் எந்திரிக்கவே முடியாது. முதல்ல சொல்ற பொழுது 0% இன்ட்ரெஸ்ட்டுமா, அப்புறம் இருக்கு. அப்புறம் பணம் அந்த வட்டி கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியலன்னா அப்பதான் அவனுடைய சுயரூபம் நமக்கு தெரியுது, அதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அதான் வஞ்சனை பேச்சு. உள்ள ஒண்ணு வைத்திருக்கிற பிசினஸ்ல நேர்மையா இருக்கணும், என்ன சொல்றனோ அதை செய்யணும். அது இல்லைங்கிற பொழுது வஞ்சனை பேச்சு, அது கூடாது. தொழில் பணம் சார்ந்தா இருக்கலாம், அல்லது காமம் சார்ந்து இருக்கலாம். ஒரு நேர்மையற்ற பேச்சு, மனதில் கபடம் வைத்துக்கொண்டு, கள்ளம் வைத்துக்கொண்டு வெளியே இனிக்க பேசுறதுங்கிறது கூடாது. அது தர்ம விரோதம், அதர்மம், அதாவது போலி ஒழுக்கம். அதுக்கப்புறம் பயனற்ற பேச்சுனா ஒரு வெட்டி பேச்சு, நமக்கு தெரியும். வெறும் வெட்டி பயனற்ற பேச்சுனா பயனில சொல்லாமை. திருக்குறளை தனியாகவே ஒரு அதிகாரம் சொல்றார், பயனில சொல்லாமை. ஒரு பிரயோஜனம் இல்லை, மணிக்கணக்காக பேசுவாரடா பேசணும், ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. வெறும் டைம் பாஸிங்காக ஒரு காசிப்பிங், ஊர் கதை, அந்த கதை, சினிமா நடிகையை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, அதில் அரசியல் பற்றி ஏதோ ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பொழுது போகிறதுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கான்னா, அதனால பயனற்ற பேச்சு அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் தேவையற்ற பேச்சுனா பட்டி உரை, படிரு என்பது வஞ்சனை பேச்சு. பயனில அப்படிங்கிறது பயனில சொல்லுதல், பயனில்லாத பிரயோஜனம் இல்லாத வெறும் பொழுதுபோக்கு பேச்சுக்கள். அப்புறம் பட்டியுரை, பட்டியுரைனா தேவையற்ற உரை, தேவையில்லாது
தேவையில்லாத விஷயத்தை யாரோ மூணாவது ஆளை பற்றி இங்கே பேசினாக்கா, மூணாவது ஆளை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்று சினிமா கதை, அந்த நடிகர் என்ன பண்ணார், இந்த நடிகர் எங்கே போனார், அங்கே போனார், எங்கே போனார், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அது பயனில்லாத பேச்சு. இன்னொரு நம்ம ஊரில் இருக்கிற ஆள், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள், எழுத்து வீட்டு ஆள், அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் இன்னொருத்தட்ட சொன்னாக்க அது தேவையற்ற பேச்சு. இன்னொருத்தரை பற்றி நமக்கு என்ன பேசணும்? பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் தேவையற்ற பேச்சுன்னு சிலதெல்லாம் இருக்குது. தேவை இருந்தால் பேசலாம், தேவை இல்லாமல் இன்னொரு விஷயம், நமக்கு சம்பந்தம் இல்லாத மனிதர்களை பற்றி, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுறது தேவையற்ற பேச்சு. இல்லை, நம்ம பற்றி பேசுறதே பல விஷயங்கள் தேவையற்ற பேச்சு தான். நமக்கு நம்மளுடைய பெருமைகள்லாம் கதைகள்லாம் சொன்னாக்கா இன்னொரு ஆளுக்கு சொன்னேன், அது அவனுக்கு தேவையற்ற பேச்சு தானே. நமக்கு அது பெருமையாக இருக்கலாம், நம்ம வந்து சாதனை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவனால் அதுக்கு ஒன்றும் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவையற்ற ஒரு பேச்சு. அதனால் தேவையற்ற பேச்சும் தவிர்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் வசை நமக்கு தெரியும். வசை சொல்னா பழிச்சொல். அதில் பழியான்னு வந்தது ஒரு பழித்து பேசுதல், பிறருடைய குற்றங்களை பேசுதல், பழித்து பேசுதல், குறை சொல்றது, குற்றம் சொல்றது, அதுக்கு பழிப்பேச்சுன்னு பேர். அதுவும் கூடாது. அப்புறம் புறங்கூறுதல் நமக்கு தெரியும். புறங்கூறாமைனே திருக்குறள் அதிகாரம் இருக்கு. புறங்கூறுதல் என்னது? ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்றது. ஒருத்தருடைய பெருமையை சொல்லலாம், ஒருத்தருடைய குற்றங்களை குறைகளை மூன்றாவது மனிதர்கிட்ட இன்னொருத்தட்ட சொல்ற, அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறதோ அப்படி அந்த மாதிரி புறங்கூறுதல் அது கூடாது. அதனால் பேச்சில் இத்தனை நெகட்டிவான விஷயம் இருக்கு. வஞ்சனை பேச்சு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் கூடாது. பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. தேவையில்லாத பயனற்ற விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கிறது சம்பந்தம் இல்லாத விஷயம். கேட்குறவருக்கு அதனால ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும், சொல்றவருக்கு அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். எந்த காரணமும் இல்லாமல் தேவையில்லாமல் எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறது தேவையற்ற பேச்சு. அப்புறம் பழிப்பேச்சு, பிறரை பழித்து பேசுதல், பிறருடைய குற்றங்களை பேசுதல், புறங்கூறுதல், இன்னும் ஒருத்தருடைய குற்றத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசுறது. அதெல்லாம் பேசார்ன யாரு? அசையாத உள்ளத்தவர், தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பேசினா பாப்பம் வரும். அதான் வஞ்சனை பேச்சு பாப்பம் வரும். இதெல்லாம் பயனற்ற பேச்சு நேரத்தை வீணாக்கும். தேவையற்ற பேச்சு கலகத்தை உண்டு பண்ணும். பழி பேச்சோ நம்ம மனதில் வெறுப்பு முதலான உணர்வுகளை ஏற்படுத்தும். புறங்கூறுதல் பெரும்பாலும் பொறாமையினால வரும். கூறுதலுக்கு முக்கியமான காரணம் பொறாமை. ஒருத்தட்ட நிறைய இருந்தாக்க அதை பார்த்து தாங்கி கொள்ள முடியாத ஆள் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தட்ட அவனை பற்றி அவன் எவ்வளோ பணம் வச்சிருக்கான், அவன் பணம் எப்படி சம்பாதிச்சான்னு தெரியுமா, அப்படி ஆரம்பா. அவர் அங்கே தானம் பண்ணார், தானம் பண்ணுறது இருக்கட்டும், அந்த பணம் எப்படி வந்தது தெரியுமான்னு சொல்லி அதில் அப்படி குறையா சொல்ல ஆரம்பிப்பான். அது என்னது? பொறாமையினால வர்றது. அதனால பொறாமையினால புறங்கூறுதல். இதெல்லாம் நல்ல தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்கள், சாஸ்திரத்தில் நம்பிக்கையுடையவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். சரி, அதனால இதில் இன்றைக்கு நம்ம பார்த்ததில் அதிகம் பேச்சுங்கிற விஷயம்தான் இருக்கு. பேசக்கூடாதவை, தவிர்க்க வேண்டியவைன்னு நிறையா பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை அடுத்த பாடலை நம்ம அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.